பார்ட் 2ல என்ன ஸ்பெஷல் இருக்கு? வாரு, காலகையர் அந்த மாதிரி சிஜில என்ன பார்ட் 1ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷுவல் கிராண்டியர் இருக்கும். பட் பாத்தீங்கன்னா வெறும் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அவ்வளவுதாங்க. கதை பத்தி ஒண்ணுமே சொல்ல. அந்த கேரக்டர்ஸ் நடுவில் என்ன நடக்குது, அந்த கேரக்டர் நடுவில் டிராமா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே சொல்ல. ஜஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் பார்ட்ல வந்து இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற டிராமா. சிவகாமிக்கு பாகுபலிக்கு நடுவில் என்ன நடக்குது, பாகுபலிக்கு தேவசேனா நடுவில் என்ன நடக்குது, இந்த இந்த ஒரு கேரக்டருக்கும் கட்டப்பாக்கும் பல்வாள் தேவனுக்கு நடுவில் என்ன நடக்குது, எல்லா கேரக்டர்ஸ் நடுவில் நடக்கிற கதை வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. அண்ட் பீயிங் பாகுபலி எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஆன் அ கிராண்ட் ஸ்கேல். ஆக்சுவலா வந்து ஹிஸ்டாரிக்கல் கிடையாதுங்க, இது பீரியட் படம் தான். கம்ப்ளீட் ஃபிக்ஷனல் ஸ்டோரி அது. ஸோ ஒரு ஹிஸ்டரியில இந்த டைம்ல நடந்துச்சு அந்த மாதிரி ஒண்ணுமே ஆதாரம் ஒண்ணுமே இது இல்லை இதுக்கு. பட் நம்ம ஒர்க் பண்றதுக்காக வி தாட் இட் இஸ் 1000 years பிஃபோர், 1000 பிஃபோர் எப்படி சொல்லணும், ஃபயர் பவர், கேனன்ஸ், கன்ஸ் இல்லாத இன்னும் கண்டுபிடிக்காத முன்னாடி டைம்ல நினைச்சிட்டு ஒரு ரஃபா 1000 years பேக் நினைச்சிட்டு we designed everything. பாகுபலி 3 படம் மாதிரி நம்ம நினைக்கலங்க. வாட் எவர் வி ஸ்டார்டட், எது ஸ்டார்ட் பண்ணமோ பாகுபலி கதை எது ஸ்டார்ட் பண்ணமோ அது கன்க்ளூஷனோட முடியுங்க. பட் பாகுபலி வந்து நம்ம கதை எழுதும்போது வி ஹவ் ரிட்டன் சோ மெனி பேக் ஸ்டோரிஸ். அந்த கேரக்டர்ஸ் ஃபுல் ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் பற்றி அவருக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிஃபோர் ஸ்டோரி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, இன்பிட்வீன் ஸ்டோரிஸ் நிறைய ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப டிராமட்டிக்கா வந்துச்சு. ஸோ அது வந்து அந்த ஸ்டோரிஸ் வந்து அது கூட சொல்லணும், அது கூட ஆடியன்ஸ் சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால நிறைய படம் மாதிரி இல்லைங்க, டிவி சீரீஸ் மாதிரி, அனிமேஷன் மாதிரி, நவல்ஸ் மாதிரி, வர்ச்சுவல் மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல பாகுபலி வந்து வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது இந்த படமோட நிற்காது. Are you doing Mahabharat next? இல்லைங்க, உடனே இல்லைங்க. பாகுபலி உடனே என்ன பண்ணோன்னு எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பட் மகாபாரதம்னா பாகுபலி எவ்வளவுன்னா மகாபாரதம் எவ்வளவு இருக்குங்க. அது எடுக்கிறதுக்கு எப்போ பண்ண முடியும் தெரியலங்க. பட் உடனே டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படம் அடிமைப்பினுடைய பாதிப்பு அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னீங்க. புரியல. ஆமான்னு சொன்னேன் ஆமா சார், நான் அந்த படமே பார்க்கல சார். அது இல்ல எங்க அப்பா வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் உள்ள ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பதிவு என்கிட்ட இருக்கு சார். நீங்க பாருங்க சார், நான் டெஃபினட்டா வந்து அந்த படம் பத்தி தெரியாது. நான் டெஃபினட்டா அது இன்ஸ்பிரேஷன் சொல்லுமே டெஃபினெட்லி இருக்காது. பட் டெஃபினெட்லி வந்து எம்ஜிஆர் சாரு, என்டிஆர் சாரு, ராஜ்குமார் சார் எல்லா லாங்குவேஜஸ்ல சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல்ஸ் படம் எடுத்தாங்க. அது வந்து டெஃபினட்டா ஒரு இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டா இருக்கும். பட் டைரக்டா அந்த படம்ல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். நான் சொல்றது தப்பா எடுக்காதுங்க. I didn't see the film, and if I saw the film, if I take something from an old films that has done by MGR or Shivaji Ganeshan sir, நான் பெருமையா சொல்வேன் that I have taken something from them. They are legends, they are masters. If you take something from them, I'll feel happy, I'll feel great about it.